நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தான் எதையோ சாதித்தது போல மீசையை முறுக்கிக் கொண்டிருக்கும் இவன்தான் மாநிலத்தையே உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி. மதுரையை சேர்ந்த 21 வயது மாணவி கோவையில் தங்கி இருந்து தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். விடுதியில் தங்கியிருந்த மாணவி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு தன்னுடைய ஆண் நண்பருடன் கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகரில் உள்ள காலி இடத்தில் இரவு 10:30 மணியளவில் சென்றிருந்தார். அப்போது இருள் சூழ்ந்த பகுதியில் பதுங்கியிருந்த 3 பேர் இருளில் மறைந்திருந்த இந்த ஜோடியை பார்த்தனர். அந்த 3 பேரும் அரிவாளை காட்டி மாணவியை மிரட்டி இருக்கிறார்கள். அப்போது காருக்குள் இருந்த ஆண் நண்பர் எதிர்ப்பு தெரிவிக்க உடனே ஒரு ஆசாமி அரிவாளால் கார் முன்பக்க கண்ணாடியை உடைத்தான். மற்றொருவன் பலவந்தமாக ஆண் நண்பரை காரில் இருந்து இழுத்துச் சென்று தலையில் அரிவாளால் வெட்டி உள்ளான். பின்னர் அந்த கொடூரர்கள் கல்லூரி மாணவியை இருள் சூழ்ந்த மறைவான பகுதிக்கு இழுத்துச் சென்றனர். தங்களை பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக 1/2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அடர்ந்த புதர் மறைவுக்கு கொண்டு சென்றனர். அங்கு வைத்து மாணவியை 3 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த நிலையில் இரத்த காயத்துடன் சாலைக்கு ஓடிவந்த ஆண் நண்பர் எதிரில் வந்த ஒருவரிடம் செல்போனை பெற்று போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார். போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து இரவு 10:45 மணிக்கு மாணவியை போலீசார் அடர்ந்த முட்புதரில் தேடத் தொடங்கினார்கள். போலீசார் தேடுவதை பார்த்ததும் 3 ஆசாமிகளும் மாணவியை நிர்வாண கோலத்தில் அருகில் இருந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரி பின்புற பகுதிக்கு தூக்கிச் சென்றனர். ஒருவன் பாலிடெக்னிக் கல்லூரி சுவரில் ஏறி மறுபுறம் செல்ல மற்ற 2 பேரும் மாணவியை தூக்கி பிடித்து மறுபுறம் கொண்டு சென்றனர். அங்கு மோட்டார் பம்ப் அறை இருந்தது. அங்கு சென்று மாணவியை மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். சுவற்றின் மறுபக்கத்தில் போலீசார் தேடுவதை பார்த்தும் மிகவும் துணிச்சலாக வந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். மாணவி கத்தி கூச்சல் போட்டால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவியும் கொடுமையை தாங்க முடியாமல் மௌனமாகியுள்ளார். மாணவியை சல்லடை போட்டு தேடியும் போலீசார் அதிகாலை 4 மணி வரை மீட்க முடியவில்லை. இந்த நிலையில் பாலியல் அரக்கர்கள் மாணவியை 4 மணிக்கு விடுவித்தனர். மாணவி நிர்வாணமாக இருந்ததால் அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்த துணியை எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்தனர். மாணவியும் கண்ணீர் சிந்தியபடி இருள் மற்றும் முட்புதரில் கடந்து மிகுந்த அச்சத்தில் நடந்து சென்றார். அப்போது அருகில் உள்ள கட்டிடத்தின் வீடுகள் தென்படவே அங்கு சென்று கதவை தட்டினார். யாரும் கதவை திறக்கவில்லை. மற்றொரு வீட்டின் கதவை தட்டிய போது கதவை திறந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாணவி உதவி கோருவதை பார்த்து அவர்கள் சந்தேகமடைந்தனர். அருகில் இருந்த மற்ற வீடுகளில் தங்கி இருந்தவர்களையும் அழைத்தனர். பின்னர் மாணவிக்கு ஆடை கொடுத்து நேர்ந்த கதி குறித்து கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். மாணவி கூறுவது உண்மையா என்றறிய போனை கொடுத்து மாணவியின் தாயிடம் பேச வைத்தனர். மாணவியின் தாயும் மகளுக்கு நடந்த சம்பவத்தை அறிந்து போனில் கதறி துடித்தார். பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பிறகுதான் மாணவியை மீட்டு குற்றவாளிகள் தொடர்பான முழு விவரத்தையும் சேகரித்து தேடுதல் வேட்டையை நடத்தினார்கள். 3 கொடூரர்களும் அந்த வழியாக அதிகாலையில் நடந்து சென்று பஸ் ஏறி தப்பிச் சென்று விட்டார்கள். கோவை போலீஸ் கமிஷனராக பதவி வகித்த சரவண சுந்தர் உத்தரவின் பேரில் துணை கமிஷனர்கள் தேவநாதன், கார்த்திகேயன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. செல்போன் நம்பர் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தனிப்படை போலீசார் சேகரித்தனர். 200 கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு குற்றவாளிகள் தொடர்பான விவரங்கள் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்களான சதீஷ் என்ற கருப்பசாமி, கார்த்திக் என்ற காளீஸ்வரர் மற்றும் உறவினரான மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த குணா என்ற தபசி ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. மறுநாள் 3ஆம் தேதியன்று
துடியலூர் வெள்ளிக்கிணறு பகுதியில் ஒரு இடத்தில் பதுங்கியிருந்த 3 பேரும் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிவிட முயன்றபோது போலீசார் துப்பாக்கியால் காலில் சுட்டு மடக்கி பிடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 3 பேர் மீதும் கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஆயுதங்களை பயன்படுத்துதல், பெண் ஆடைகளை வலுக்கட்டாயமாக களைந்து பெண்மைக்கு இழிவுபடுத்துதல் உள்ளிட்ட 8 கடும் சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைதான 3 பேரிடம் நடத்திய விசாரணையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு கோவில்பாளையம் அருகே ஆடு வைத்துக் கொண்டிருந்த தேவராஜ் என்பவரை கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு விமான நிலையம் பின்புறம் பிருந்தாவன் நகரில் பதுங்கியிருந்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதையும் வாக்குமூலமாக தெரிவித்தனர். இவை தவிர கருப்பசாமி, அவருடைய தம்பி காளீஸ்வரன் மீது கிணத்துக்கடவில் ஒரு கொலை வழக்கும், சூலூரில் கஞ்சா கடத்தல் வழக்கும், சத்தியமங்கலத்தில் சந்தன மரங்களை வெட்டிய வழக்கும் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூரில் ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததும், ஆனால் அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் புகார் செய்யாததால் போலீசின் பிடியில் இருந்து தப்பியது குறித்தும் விசாரணையில் தெரிய வந்தது. நவம்பர் 2ஆம் தேதி இரவு பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டார். அது சம்பந்தமாக எஃப்ஐஆர் போட்டு 3 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சதீஷ் அலையஸ் கருப்புசாமி, கார்த்தி அலையஸ் காளீஸ்வரன் 2 பேரும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அண்ட் தென் தவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் இந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. இது நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு பெண்கள் பாதுகாப்பில் நாம் ஒரு சிறப்பாக செயல்பட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய லிஸ்டிங்லேயே கோயம்புத்தூர் 2ஆவது இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதில் போலீஸ் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனடியாக செயல்பட்டு இந்த நம்மள்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய நண்பர் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அவர் இன்னைக்கு என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அந்த ஏரியாவில் இருட்டில் சர்ச் பண்ணி அந்த விக்டிமை கண்டுபிடிச்சி அந்த அக்யூஸ்டையும் வித்தின் 24 ஹவர்ஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. தப்பிக்க முயன்ற அந்த அக்யூஸ்டை துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சாங்க. இதில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை திரட்டி 1 மாத காலத்துக்குள்ளே இந்த கேஸை வழக்கு சார்ஜ் ஷீட் பண்ணாங்க. இந்த சார்ஜ் ஷீட் பண்ணி இதில் நமக்கு ப்ராசிக்யூஷனில் இருந்தோம், ஜுடிஷியரியில் இருந்தோம், ரொம்ப நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் உடனடியாக இந்த கேஸ் ஃபைலுக்கு எடுக்கப்பட்டு இந்த வழக்கு உடனே நடக்க ஆரம்பிச்சு ஒரு டிசம்பர் பாதியிலிருந்தே இந்த வழக்கினுடைய நடவடிக்கை இன் கேமரா ப்ரொசீடிங்கில் கோர்ட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆரம்பித்த நாங்களும் சரியான முறையில் இந்த விட்னஸை அதில் ப்ரொடியூஸ் பண்ணதில் இன்றைக்கி இந்த மகிழா கோர்ட்டில் ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை நடத்தி அதில் இன்றைக்கி மகிழா கோர்ட் நீதிபதி அவர்கள் இன்றைக்கு இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 3வரையும் குற்றம் சாட்டப்பட்டவர் அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பெரிய செக்ஷன் கேங் ரேப். இந்த கேங் ரேப் கேஸுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி நாங்கள் வேறு சொன்ன அதாவது காயங்களை உண்டாக்குறது, கடத்திட்டு போகிறது, அடித்தது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அதுக்கும் நிறைய தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அந்த தண்டனைலாம் இந்த ஆயுள் தண்டனை பெரிய தண்டனை கொடுத்துட்டதுனால அதெல்லாம் கூடிய கன்கரண்டாக நடக்கும். இந்த கொடுமையான சம்பவம் நடைபெற்ற 1 மாதத்திற்குள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2வது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2 குற்றப்பத்திரிகைகளும் மொத்தம் 350 பக்கங்கள் கொண்டவை.
இவை தவிர குற்றம் நடந்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட இரத்தம், அரிவாள் உள்ளிட்ட தடயங்களும் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. மரபணு பரிசோதனை அறிக்கையும் சென்னை தடயவியல் பரிசோதனை மையம் மூலம் தாக்கல் செய்யப்பட்டது. கோவை அனைத்து மகளிர் கோர்ட் நீதிபதி சுந்தர்ராஜன் இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டார். கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சாட்சிகள் விசாரணை தொடங்கி 23ஆம் தேதி சாட்சிகள் விசாரணை முடிந்தது. மொத்தம் 112 சாட்சிகள் சேர்க்கப்பட்டனர். இதில் 72 பேர் கோர்ட்டில் நேரடியாக வந்து சாட்சியம் அளித்தனர். கல்லூரி மாணவி, மாணவியின் ஆண் நண்பர், மாணவியின் தாய், விசாரணை போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலரும் அளித்த சாட்சியம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வலு சேர்த்தது. மாணவி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கின் தீர்ப்பு கூறப்படுவதையொட்டி கோவை கோர்ட்டை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட காளீஸ்வரன் காலில் காயம் மாறாததால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான். இதனால் அவன் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டான். கருப்பசாமி, தவசி ஆகிய இருவரும் கோவை சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பகல் 1 மணியளவில் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டனர். கோர்ட்டு கதவுகளும் மூடப்பட்டன. பகல் 2:10 மணியளவில் இந்த வழக்கில் 3 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி சுந்தரராஜன் அறிவித்தார். அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டனர். அதன் பிறகு மாலை 3:30 மணிக்கு நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். கூட்டு பாலியல் பலாத்கார சட்ட பிரிவு 70(1) பிரிவில் சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 7 லட்சம் ரூபாயும், குற்றவாளிகளால் காயமடைந்த ஆண் நண்பருக்கு 2 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதி வழங்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அரசு தரப்பு வக்கீல் பேஜிஷா இந்த வழக்கில் சிறப்பாக வாதிட்டதாக நீதிபதி பாராட்டினார். இன்னைக்கு கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி பொறுப்பு திரு சுந்தர்ராஜ் அவர்கள் இந்த பீளமேடு கூட்டு பாலியல் வழக்கில் 3 அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது வாழ்நாள் சிறை, ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க கொடுத்து கன்விக்ஷன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அக்கரன்ஸ் 2/11/2025 நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒஃபென்ஸ் அப்படிங்கிறனால ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் ஹைகோர்ட், அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கேஸ் உடனடியாக குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்ததுன்னு பேஸ் பண்ணி இம்மீடியட்டாக போலீஸ் தரப்பில் இந்த கேஸில் வித்தின் 30 டேஸில் அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமே வித்தின் 30 டேஸில் 1/12/2025 அன்னைக்கு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அவங்களுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அடிஷனல் மகிழா கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ஆஃபென்ஸ் ஒரு கிரேவ் ஆஃபென்ஸுங்கிறனால கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இதை நடத்தணும் அப்படிங்கிறக்காக கமிட்டல் ஆகி கோயம்புத்தூர் மகிழா கோர்ட்டுக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிற்பாடு மீண்டும் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணினாங்க. எங்கள் மகிழா நீதிமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. 2/2/2026 இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு 23/2/2026 அன்று விசாரணை முடிக்கப்பட்டு 24 அக்யூஸ்டுடைய கொஸ்டினிங் எல்லாம் முடிஞ்சு அன்றைய தினமே அரசு தரப்பில் ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 27th டிஃபென்ஸ் சைடில் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக அவங்க 3 பேர்த்தையுமே அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு அந்த இனிஷியலாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா கவுண்ட்லையுமே ப்ராசிக்யூஷன் கேஸில் எல்லா கவுண்ட்டும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு கவுண்ட்டை தவிர. மற்றபடி இதில் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டு பாலியல் அப்படிங்கிறது தான். 70 சப்கிளாஸ் 1க்கு கீழே வாழ்நாள் சிறையை சொல்லி கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கு கீழேயாகவும் குற்றவாளிகள் தீர்க்கப்பட்டிருக்காங்க. பின்னர் 3 குற்றவாளிகளும் சிறைக்கு செல்ல வாகனத்தில் ஏற்றப்பட்டனர். அப்போது குற்றவாளி கருப்பசாமி வாகனத்தில் ஏறிய பின்னர் மீசையை முறுக்கி கொண்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. இது பலரையும் ஆத்திரமடைய செய்த நிலையில் பலரும் இவன் இன்னும் திருந்தலையே என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.